மாமா ப்ளீஸ்மா 3 days தாமா. 3 daysல வந்துருவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. ப்ளீஸ்மா பெர்மிஷன் கொடுமா ப்ளீஸ். உங்க அப்பா அண்ணனை சும்மா விட்டுருவாங்களா சொல்லு? என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஆளை விடு சாமி. எதுவா இருந்தாலும் நீயே உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. ப்ளீஸ்மா. ஆமாமா லக்ஷ்மி இத வந்துட்டேன் மாமா. அம்மா என்னங்க மாமா? மாமா சொல்லுங்க மாமா. என்னடி உட்காந்துட்ட? லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணு. நாளைக்கு பார்லிமெண்ட் கூடுது. நான் டெல்லி போறேன். இந்த முறை அர்ஜுனையும் கூட்டிட்டு போறேன். பயப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபோன் எடுக்கலன்னு வருத்தப்படாத. நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னா நானே கூப்பிடுவேன். ஹோட்டல் போயிட்டு டிரைவர் அனுப்புறேன். லக்கேஜ் எல்லாம் கொடுத்து விடு. உனக்கு என்ன? கட்டெரும்புக்கு கால் முளைச்சா அது நடந்தே போகுமா சீமைக்கு? வான வெறிச்சு கிடக்கு, வாச திறந்து கிடக்கு. உன் ஆட்டத்தை நிறுத்த முடியுமா? எந்த ஊருக்கு போறீங்க? பேங்காக். இங்க பாரு கண்ணு, நிறைய ஆம்பளை பசங்க வராங்கன்னு சொல்ற. உசுரே போனாலும் மானம் போக கூடாது, சரியா? ஓகேமா. ஹலோ, யுவன் தான் பேசுகிறேன். எங்கே வரணும்? யுவன் தான் தலைவரை பேசும்போது துறையோட மொட்டை மண்ணில் காலை வச்சுட்டான். அதுவும் இல்லாமல் எங்கள் கம்பெனி வரவங்களாம் டூப்ளிகேட் கம்பெனி போகாதையும் தகராறு பண்ணுறான். இவனை என்னன்னு கேளுங்க தலைவரை. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. அது கடகத்துக்கு கழுத விடு. ஏன் தம்பி, இவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னு சொல்றாங்களே, கூட சேர்ந்து பண்ண வேண்டியதானே? இல்லை சார், முடியாது. அவங்க தப்பான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் எப்படி சார் பண்ணுறது? யோ, உலகத்தில் உள்ள பணக்காரன்லாம் தப்பே பண்ணாமல் பணக்காரன் ஆயிருக்க முடியாது. ஏதாவது மொல்ல மாதிரி தனம் பண்ணி தான் பணம் சம்பாரிச்சிருப்பான். எங்க அவனுங்களை நெஞ்சில் கை வச்சு சொல்லு. எல்லாரும் நேர்மையாக தான் பணத்தை சம்பாதிச்சிருக்காங்கன்னு. அவங்க ஏதோ லேகியம் விற்கிறாங்க, நீயும் ஒரு லேகியம் விற்கிற. 2 பேரும் சேர்ந்தே செய்ய வேண்டியதானே? என்ன நான் சொல்றது? ஆமாம் தலைவரை. சார், நாங்கள் லேகியம் தான் விற்கிறோம். ஆனால் நீங்கள் வெள்ளைக்காரன் கூட சேர்ந்துட்டு நம்ம நாட்டையே விற்கிறீங்களே. இரியா. என்ன தம்பி, வாய் ரொம்ப நீளுது? இது என் வாழ்க்கை பிரச்சனை சார். நான் அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. உனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, நீ பண்ணுறதெல்லாம் ஒரு பிஸ்னஸ். நான் நினைச்சேன்னா உன்னை அடையாளம் தெரியாம அழிச்சிட முடியும். சார், நீங்க சவால் விடுற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. நீங்க மிரட்டுன பயந்து போறதுக்கு குழந்தையும் கிடையாது. உங்களால எங்க கம்பெனில ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாது. ஏய், என்னை ஒரு வாரத்துக்குள்ள உன்னையும் உன் கம்பெனியும் ஒன்றும் இல்லாம ஆக்குறேன். பாக்குறியா? ட்ரை பண்ணி பாருங்க சார். நான் தான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பத்தி ஃபோன் பண்ணது. கொஞ்சம் உட்காந்து பேசலாமா ஐயா? அப்பாடா, ஒரு மினிஸ்டரோட பொண்ணு ஃபாரின்ல பைக்கில் பையனோட சுத்துதுன்னு ஒரு போட்டோ அனுப்புவான்னு கேட்டான். சரி, அனுப்பி வைடான்னு சொன்னேன். போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது உங்க பொண்ணுன்னு. அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்பா சென்ட்ரல் மினிஸ்டர். இப்ப எவனோ பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கறது இல்ல, பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு யூடியூபு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லேயும் தான் பார்க்குறான். பேசினபடி அமௌண்ட்டை வெட்டிட்டீங்கன்னா நானும் உங்களை மறந்துடுவேன், நீங்களும் என்ன மறந்துடணும். யார் வீட்டு வந்து யார்கிட்ட என்ன பேசுற? கல்ல கட்டி கடல்ல இறக்கிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு பாடி கூட கிடைக்காது. அவசரப்படாதீங்க தம்பி. நீங்க யாரு என்னன்னு உங்க ஜாதகம் தெரியாமலே அவங்க வீட்டுக்குள்ள வருவேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் டிவிலையும் நெட்லையும் அப்டேட் ஆயிடும். என் உயிர் முக்கியமா இல்ல உங்க குடும்பமான முக்கியமான நீயும் உங்க அப்பனும் சேர்ந்தே முடிவு பண்ணிக்கோங்க. ஏய், வீட்டில் இருந்து தான் ஃபோன் வந்துச்சா? அம்மா 2 வாட்டி கால் பண்ணாங்க. பயமா இருந்துச்சு, எடுக்கல. பயப்படாத, எல்லாம் சரியாயிரும். ஏய், அமிதாப் ராஜ்கமல் எங்கே இருக்காங்க? மச்சான், அவனுங்க ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்கடா. ஏய், நீ அவங்களோட போய் வீட்டில் இறங்கிக்கோ. எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ எப்படிரா? ஏய், உன்னை சென்னையில் சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறேன்னு உங்கள் அப்பா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிக்கேன்டா. சரி வா. நீ வீட்டுக்கு கிளம்ப, நான் ட்ராப் பண்ணி வந்துட்டேன். ஹாய் அஞ்சு. ஹாய் மாரி. ஹாய் கமல். என்னடா அமிதாப்? ஹாய்டா. அமிதாப். பெஞ்ச் வளர்ந்த மாதிரி இருக்க. ஆமா மச்சான். அது நான் அன்னைக்கே சொன்னேன், நீ அது மறந்துட்டு நானும் அது கேட்க மாட்டேன்.
ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுது? அவனை போடுங்கடா. டேய், ஒருத்தனே விடக்கூடாது. என்ன உன்னை கொன்னா அவன் சாவுக்கு வருவானடா? உன் சாவுக்கே வருவான்டா. ஓஹோ, வந்துட்டான். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்ட். ஓ, முதல்ல உன்னை செய்யறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு செய்யறேன். பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தன் பகையாளி ஆவறானா அவனை இன்னைக்கே கொண்டுடணும். அவன் தான் அரசியல்வாதி. குத்திட்டு வாடானா நீ குத்துப்பட்டு படுத்திருக்க. கோயம்பேடுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி கொடுக்குறவன்லாம் நம்ப ஆளுங்கடா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா அவனோட அஸ்தியை தாமிரபரணில கரைச்சி ராமேஸ்வரத்துல தலைமுழுகி இருப்பேன்டா. இந்த பொம்பளைங்க நம்ம போடுற சோத்தை தின்ட்டு நமக்கு எதிராக வேலை பார்க்குறாளுங்க. நான் என்ன மாமா செய்ய? நீங்க திடுதிப்புன்னு டெல்லிக்கு போயிட்டீங்க. அவ பாங்காக் போறேன்னா நான் என்னமோ உடுமலைப்பட்ட பக்கமோ இல்ல உசிலம்பட்டி பக்கமோன்ட்டு சரின்னு சொல்லிவிட்டேன். நான் என்ன கண்டேன் அது பாரின்னு? அடி செருப்பால வெட்டி போட்டுருவேன். அண்ணா நிறுத்துங்கோ. எதுக்கு இப்போ தேவையில்லாம மண்ணியை திட்டின்ட்டு இருக்கேள்? பொம்நாட்டிங்களை திட்டுறது ஆத்துக்கு நல்லது இல்லைண்ணா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மண்ணி அவர் கிடக்குறாரு, அவரை தெரியாம அவசரத்தில் பேசிட்டார். நீங்க ஒன்று பண்ணுங்கோ, நேரம் ஹாஸ்பிட்டல் கேன்டீன் போய் நன்னா சூப்பர் டிகிரி காப்பி ஒரு 3 போட்டு எடுத்துன்னு வாங்கோ. என்னக்கு மாமா அதனால என்னைய போய் காப்பி கொண்டாட சொல்றாங்க? போடி வெளியே போ. நல்ல வெள்ளை பொரியல மாதிரி இருந்துட்டு உனக்கு காப்பி கேக்குதா? இரு உன் காப்பியில விஷத்தை கலக்குற. எனக்கு என் மாமாக்கு சண்டையா மூட்டை பாக்குறேன். அப்பாடா. இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். தம்பி, பஞ்ச பூதங்கள் சேர்ந்ததுதான் இந்த லோகமே. இதுல நெருப்பு யாரு? நீங்க போலீஸ்காரா. இதுல காத்து யாரு? நான் தான் பத்திரிக்கைக்காரா. ஒரு விஷயத்தை ஊதி ஊதி உலகம் பூரா பரப்பி விட்டுருவேன். நீர் யாரு? நம்ம அப்பா அரசியல்வாதி தான். தேவைன்னா அவாளே நெருப்பு அணைப்பா, தேவையில்லைன்னா அவாளே நெருப்பு மூட்டி விட்டுருவா. இங்க 3 சக்தி இருக்கும்பொழுது தேவையில்லாம உங்க சக்தியை மட்டும் வீணாக்குறீங்களே. இங்க பாருங்க, நான் ஒரு பெரிய பிளான் சொல்ல போறேன். இப்போ நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. விஜய் சாவுக்கு அர்ஜுன் கிருபாகரன் காரணம் இல்லைன்னு 4 பேர் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு கேவலமான காரணத்தை சொல்லியிருக்காங்க. விஜய் அவங்கள பிசினஸ்ல சேர்த்ததாகவும் அதுல அவங்கள லாஸ் ஆனதாகவும் பழி உணர்ச்சியின் காரணத்தினால கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்ம கிட்ட போதுமான சாட்சிகள் இல்ல, கேஸ் நிக்காது. கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டை கொண்டான். அவனுக்கு நம்ம யாருங்கிறத காட்டணும். கோர்ட்டுக்குலுங்க சார், எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நீங்க வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்.